Public. Just wait. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன் மார்க்கெட் பிளேஸ் சிஎன்ஜி ரெட்ரோ ஃபிட்மெண்ட் சென்டர் வந்து நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம வந்து சார் வந்து பிரதாபன் சார் இப்போ ட்ரையல் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் ட்ரையல் வந்து எடுத்தாச்சு. இப்போ செகண்ட் ட்ரையல் இது நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ எடுத்துகிட்ருக்காரு, ரிவ்யூ கொடுக்கறதுக்கோசம் செகண்ட் ட்ரையலில் வந்து எடுத்திருக்காரு. ஸோ நம்ம போயிட்டுருக்கோம் வண்டியில் பாருங்கள். ஸோ அந்த வே பைபாஸ் இது புது பைபாஸ் இப்போ வந்து ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஹைவேல போட்டிருக்காங்க செங்கல்பட்டில். ஸோ இதுதான் அந்த பைபாஸு. ஸோ வந்து இப்போ சார் வந்து ஃபிட்டிங் நம்மக்கிட்ட பண்ணியிருக்காரு பிரதாபன் சார். இப்போ ரிவ்யூ வந்து சார் கொடுக்குறோன்னு விருப்பப்படுறாரு. ஸோ சார்கிட்ட நம்ம ரிவ்யூவை பற்றி நம்ம கேட்போம். சார் நம்ம வணக்கம் சார், பிரதாபன் சார். வணக்கம் சார். சார் இப்போ நம்ம சிஎன்ஜி நம்மக்கிட்ட நீங்கள் போட்டிங்க மோட்டோசன் கிட்டு BS6. ஸோ எப்படி சார் இருக்குது பர்ஃபார்மன்ஸு, மற்ற விஷயம்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். நல்லா இருக்குது சார், ஒன்றுமே குறை கிடையாது. எனக்கு பிடிச்ச மாரி இருக்குது. எந்த இது பரப்பட்டில் பெட்ரோல் விட இன்னும் நல்லா போகிற மாரி இருக்குது. சரிங்க சார். பெட்ரோலுக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி? எதுவுமே பேர் மெரிக்கிறான் வண்டி மெரிக்கிறான். அடி எப்படி போகுது பாரு, 100 கிட்ட பேர் ஃபுல் பெட்டி மெரிக்கிறேன். பெட்ரோல் எப்படி போகுமோ அதுதான் போகுது. 100 அடி புஷ்ஷுன்னு போகுது. அடங்கத்தோ போகிறதோ எதுவுமே இல்லை. ஏசி இதுக்கு ஃபுல்லாக ஏசி போட்டுக்கிறேன். ஃபுல்லாக மெரிக்கிறேன். அப்படியே மெரிச்சா அருமையாக போகுது. சரிங்க சார். இப்போது நம்ம ஃபிட்டிங்கை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். காலையில் வந்தீங்க, எங்கள் கூட தான் இருந்தீங்க இல்லைங்களா? ஆமாம். எப்படி சார் இருந்தது நம்ம ஃபிட்டிங்கெல்லாம்? சூப்பராக இருக்குது சார். தெளிவாக ஜெனுனியாக இருக்குது. ஜெனுனியாக நல்லா நீட்னஸாக. நம்ம கம்பெனியா இல்லை நார்மல் தனியாக இருக்காரு என்ன பண்ணுமோ அதுமாரி யாரை பார்த்தாலும் அதை சொல்ல முடியாது. கம்பெனி இருந்தால் கம்பெனி வண்டியா அப்படின்னு கம்பெனிலேருந்து பண்ணலாம் தான் சொல்லுவோம். ஃப்ரீயாக அருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நல்லா ஃப்ரீயாக அருமையாக பண்ணிக்கிறீங்க. சரிங்க சார். மேற்கொண்டு நம்மளுக்கு வண்டி எதனா ரெஃபர் பண்ணுவீங்களா சார்? பண்ணுவீங்களா? என்னண்டே வண்டி இருக்குது சார், நான் பண்ணுவேன். இன்னும் 4-5 பேர் நானே எடுத்துருந்தேன். நீங்கள் ட்ராவல்ஸ் லைனில் தான் சார் இருக்கீங்க? ஆமாம் சார், நான் ட்ராவல்ஸ். எத்தனை வருஷம் சார் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள்? நான் 5 வருஷம் சார். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பெட்ரோலுக்கும் சிஎன்ஜிக்கும் என்ன சார் தெரியுது உங்களுக்கு? எப்படி இருக்குது ஓட்டுறது? இப்போ சொல்கிறீங்களா? ஓட்டுறதை பற்றி சொல்கிறேன் நான். ஓட்டுறது பெட்ரோலுக்கும் இது ஒன்றா மாரி தாங்க இது. ஒன்று இன்னும் இதுக்கு நான் வித்தியாசம் எதுவும் தெரியல. சரிங்க சார். உங்களுக்கு ஆல்ரெடி நான் இந்த இது வச்சுக்கிறேன் இல்லையா? எது சார்? என்ன வண்டி சார் அது? டாடா டிகார். டாடா டிகார். சொல்லுங்கள் சார். அதுக்கு ஓரளவுக்கு கம்பெனிலேருந்து அதுவும் கரெக்டாக தாங்க இது. அதுக்கு எதுக்கும் வித்தியாசம் எதுவும் தெரியல எனக்கு கரெக்டாக. நீங்கள் டாடா டிகார் புது வண்டி சிஎன்ஜி வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ தானே எடுத்தீங்க? ஆமாம் சார், 4 மாதம் தான் ஆகுது. ஓகே ஓகே. அதையும் சிஎன்ஜி வண்டி தான்? ஆமாம், சிஎன்ஜி வண்டி தான். அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ஆமாம். அதுக்கும் வந்து இந்த மோட்டோசன் கிட்டுக்கும் எப்படி சார் இருக்குது டிஃப்ரெண்ட்டு? அதை விட இது கொஞ்சம் நல்லா தாங்கிற மாரி இருக்குது. இன்னும் எங்கள் டிரைவர் பார்த்தா இன்னும் நல்லா பெருமையாக சொல்லுவாங்க. சரிங்க சார். எங்கள் டிரைவர் பார்த்து ஓட்டினாங்கன்னா இப்போ நானா சொல்லுவேன் அந்த இது கொஞ்சம் அடங்கி தான் போகுதுன்னுவாங்க அந்த வண்டியில். எனக்கு அது கரெக்டாக தான் இருக்குது. நான் 80 மேலே ஓட்ட மாட்டேன். ஓகே ஓகே. அவ்வளோ ஓட்டேன். நான் இப்போ தான் இது 100 மேலே இந்த வண்டி இப்போ தான் ஓட்டுறேன். ஓகே சார். வண்டி 2021 இப்போ தான் நான் 100 ஓட்டுறேன். பக்காவாகுது, எந்த குறையும். சரிங்க சார். உங்களுக்கு சந்தோஷமா சார் நம்ம பண்ணி கொடுத்ததுல? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா இருக்குது. சரிங்க சார். மிக்க மிக்க நன்றி சார்.
மேலும் நீங்கள் வண்டி ரெஃபர் பண்ணுவீங்கன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் சார். சார் நான் பண்ணுறது நானே பண்ணுவேன். வண்டி இப்போ தான் நான் எடுத்துனாரேன் சார். சரிங்க சார். அட்வான்ஸ் கூட கரெக்ட் பாருங்க. நான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இல்லை வரேன் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு சொல்லிடும் போது நீங்கள் வண்டி விடும் போது காசு கொடுத்தா போதும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வண்டி பெருகிறான் உச்சிக்கின்னு போகுது பெட்ரோல் வண்டி. சரிங்க சார். சரிங்க சார். 60ல் இன்னும் நான் இதுக்கு மேலே இன்னும் வண்டி எந்த வண்டி போவோம் பெட்ரோல் சிஎன்ஜி இதுக்கு. ஆனால் இதுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் ஆனால் கொஞ்சிச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அது ஒன்றும் பிரச்சனை யூஸ் பண்ணுறது அது பாயிண்ட் ஒன்றும் ஃப்ளக்சுவேஷன் இல்லை. அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் உங்களுக்கு சொன்ன கிலோமீட்டர் அது கண்டிப்பாக வரும். ஆமாம் 100% வரும். சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து அது ஜஸ்ட் ஒரு லெவலு. அதை பற்றி நீங்கள் வரி பார்ப்பீங்களா? நீங்கள் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்க்கும்போது கேஸ் காலி ஆகும்போது நீங்கள் சொன்ன கிலோமீட்டர் அது இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே சார். ரொம்ப நன்றி சார். வச்சுட்டுமா? ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். Just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Shake your body like a belly dancer. இப்போ கஸ்டமர் வந்து ட்ரையல் எடுத்துட்டாரு. இப்போ கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்ணுறான்றத கஸ்டமர் சொல்லுவார். சொல்லுங்கள் சார். சென்னையிலேருந்து நான் வந்திருக்கிறேன். இங்கே நல்லா இருக்குது, ஃபிட் பண்ணால் நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார். அதனால் இங்கே வந்து ஃபிட் பண்ணி 2 நாளாக இருந்து ட்ரையலும் பார்த்துட்டேன். மைலேஜ் நல்லா வருது, டிக்கெட்டு நல்லா போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மற்றபடி லேக் எதுவுமே உங்களுக்கு தெரியல சார்? எதுவும் தெரியல. எப்போவும் பெட்ரோலில் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிட்ட மாட்டலாம்ல? ஓகே ஓகே. அதேமாரி சாருக்கு கூட நம்ம பஃபர் போட்டிருக்கோம், புஷன் பஃபரு. ஆஸ் கம்பெனி எப்படி ஃபிட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதேமாதிரி போட்டிருக்கோம். சார் கேட்டிருந்தாரு, அதையும் போட்டாச்சு. ஸோ சார் நிறைய கஸ்டமர் சொல்லுவான்ற நம்பிக்கையில் நாங்களும் மேற்கொண்டு பயணம் தொடர்றோம். எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க நானும் ரெக்கவர் பண்ணி விட்றேன். ரொம்ப நன்றி சார். உங்களை நாங்கள் பெரிய கஸ்டமர் நினச்சி நாங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு இதுவாக நாங்கள் எடுத்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இப்போது வந்து ஒன் மார்க்கெட் பிளேஸில் சார் வந்து ஃபிட்டிங் பண்ணியிருக்காரு, ஜோசப் சார். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா BS6 கிட்டு போட்டிருக்காரு. BS6 கிட்டு தான் இது. ஸோ அவர் வண்டியும் BS6 தான். ஸோ ஃபிட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ட்ரையல் வந்து அவர் ஓட்டி பார்த்துருக்காரு. இப்போ அவர்கிட்ட நம்ம ரிவ்யூ கேட்போம், என்ன ஏதுன்றதை அவர் சொல்லுவார். சார் சொல்லுங்கள் சார். ஜோசப் சார். வணக்கம். என்னோடய பேர் ஜோசப். நான் தாம்பரத்தில் இருக்கேன். என்னோடய வண்டி இப்போ எடுக்கும்போதே பியூர் பெட்ரோலாக எடுத்தேன். நமக்கு மைலேஜ் சுத்தமாக தரல. அதனால் 500 ரூபாய்க்கு போட்டால் 500 தான் வருமானமே வருது. நம்மளோட லாபத்தை எடுக்கணும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம சிஎன்ஜி போடுறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. 65,000 ஆகும், 70,000 80,000 ஆகும்னா வெளியே கேள்விப்பட்டேன். அதனால் ஆன்லைனில் வந்து அண்ணனோட ஆன்லைனில் செங்கல்பட்டில் இந்த மாதிரி சிஎன்ஜி போடுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். தெரிஞ்சு நான் வந்ததும் அண்ணன்கிட்ட கேட்கும்போது 65,000 ஆகும்பா அப்படின்னாரு. வெளியில் போனீங்கன்னா 40,000 பண்ணி கொடுப்பாங்க, 30,000 பண்ணி கொடுப்பான்னு சொன்னார். ஆனால் நான் ஏன் 65,000 பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா, இந்த வண்டி BS6 அதனால் உங்களுக்கு 65,000 ஆகும். இதுவே BS4 இருந்தால் 45,000 40,000 முடிவு சொல்லியிருந்தாரு. அந்த BS6ன்றதுனால ஒரு 65,000 ஆகும்பா. அதனால் பக்காவாக அவங்களுக்கு ஒரு நல்ல கிட்டாக கொடுத்தாரு. எக்ஸ்ட்ரா அடிக்கணும்னு போட்டு கொடுத்தாரு. இது வெளியே போடுறது எப்படியும் ஒரு 80,000 85,000 கூட ஆயிருக்கும். அதனால் அண்ணன் போட்டு கொடுத்தது வந்து கரெக்டாக உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரேன்னாரு. ஆனால் எங்கள்கிட்ட எங்கன்னா 80,000 இருக்காது, 65,000 எங்கன்னா போகிறது அப்படின்னு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நமக்கு வந்து ஃபைனான்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு சிவில் ஸ்கோராக அடிலாம் வாங்கியிருந்தது. பட் ஆனாலும் நான் ஒரு பண்ணி தரேன்ட்டு ஒரு நம்பிக்கையாக பண்ணி கொடுத்தாரு. வச்சு நமக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஏஜிஎன் பிரதாப் அப்படின்ட்டு பண்ணி கொடுத்தாரு. இதில் தான் பண்ணி கொடுத்தாரு. அதே போல் வண்டி முடித்ததும் ஓட்டி பார்த்தேன். நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. யாருக்காவது இந்த மாதிரி நீங்கள் சிஎன்ஜி போடுறதுனா கண்டிப்பாக எங்கிட்ட போடுங்க. நல்லாவே பண்ணி சார். உங்களுக்கு திருப்தியாக இருக்குல்ல சார் வண்டி ஓட்டி பார்த்தீங்க? தாராளமாக திருப்தியாக இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஒரு புது வண்டி வாங்கினா கூட இந்த அளவுக்கு சிஎன்ஜி கிட்ட பண்ணிப்பாங்கன்னு தெரியல. அவங்க என்ன கம்பெனி போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் போட்டு கொடுத்தது வந்து அவங்க கம்பெனி மோட்டோசன் கம்பெனி போட்டு கொடுத்தாரு. பட் ஆனால் நமக்கு கம்பெனிலே வர சிஎன்ஜி வந்து என்ன கம்பெனி வரும்னு தெரியாது, நமக்கு பார்க்க முடியாது. பட் இது மோட்டோசன் கம்பெனியோடு போட்டு கொடுத்துருக்காரு. கம்பெனியில் வர்றதை விட நல்லாவே. இது BS6 தான் உங்களுக்கு. BS கிட்டே BS6 தான். BS6 வண்டிக்கு BS6 தான் போடுவாங்க. BS6 கிட்டுக்கு BS6 வண்டி கிட்டு தான் போட்டிருக்கு சாருக்கு. சார் வந்து வண்டி ஓட்டி பார்த்தாரு, ட்ரையலும் பார்த்துருக்காரு. இப்போ பாருங்கள் BS6 வண்டி தான், BS6 கிட்டு தான் இது. ஸோ அதனால் சார் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா சார்? கண்டிப்பாக தாராளமாக. இதை விட என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே? இது அதே போல் பெட்ரோலில் என்ன பிக்கப் இருக்கோ அதை விட நல்லாவே இருக்குது. சரிங்க சார். என்ன எனி டைமும் பக்காவாக ஓடலாம், நல்ல வருமானம் பார்க்கலாம். சரிங்க சார். நல்லா
ரொம்ப நன்றி சார், உங்கள் ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் இப்போ ட்ரையல் எடுத்துட்டாரு. இப்போ கஸ்டமர் வந்து ட்ரையல் எடுத்துகிட்டு என்ன எப்படி ஃபீல் பண்ணுறாரு வண்டியிலன்றது இப்போ சொல்லுவார். சொல்லுங்கள் சார், எப்படி ஃபீல் பண்ணீங்க வண்டி ஓட்டுனதில்? நல்லா தான் இருக்குது. சிஎன்ஜிக்கும் ஆமாம், பெட்ரோலுக்கும் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஹை ஸ்பீடில் போகும்போது எதனா அந்த வைப்ரேஷன் சொன்னீங்க, எதுவும் இல்லை. அது பெட்ரோலும் சிஎன்ஜியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே. எங்கேயும் ஜருக்கு இருக்குது அந்த இது இல்லை. ஓட்டும் போது அதுக்கப்புறம் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது எதனா இஷ்யூ இருந்ததுன்னா வண்டி அதெல்லாம் எதுவும் இல்லை. அதில் அந்த லேகிங்ன்றது இல்லை. இல்லை இல்லை, அந்த புல்லிங் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஓகே. அப்போ வண்டி ஓட்டுறதுல நீங்கள் அப்போ கிட்டு மாட்டினதில் லெவாட்டோ கிட் மாட்டினா சாட்டிஸ்ஃபைடு. ஓகே ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் எப்படின்றத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். என்னோடய ஃப்ரெண்டுக்கும் எர்டிகா எடுத்துகிட்டு வர சொல்ல போகிறேன், பண்ண போகிறாங்க அது. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. எத்தனை சொல்லுங்கள். அது என்ன இஎம்ஐயில் தானே இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ இஎம்ஐ தான், அவருக்கும் இஎம்ஐ தான். ஸோ இஎம்ஐ வந்து நம்ம தான் பண்ணுறோம், ஏஜிஎன்பிக்காரங்க நம்ம தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இஎம்ஐக்காக. ஸோ வந்து பேமெண்ட்டும் கரெக்டாக இருக்கும், அதே சமயம் ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு, ஹாப்பி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. Drop it down, just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Shake your body like a belly dancer. Hey ladies, drop it down, just wanna see you touch the ground. Don't be shy, girl, go bonanza. Hey girl, shake your body like a belly dancer. Excuse me, beg your pardon. Do you have any idea what you're starting? You got me tingling, come to me mingling, slipping off, looking delicious and tingling. Do you want to see it, baby? Do you talk, leave it, baby? I like that thing for clean, little touches of it, love to work the kids.